சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து நான் நல்லது செய்ய போறேன் அப்படின்னு திரைத்துறையிலிருந்து அரசியல் துறைக்கு நகரக்கூடிய உச்சகட்ட நடிகர்கள், ஏற்கனவே திரைத்துறையிலிருந்து அரசியலுக்கு வந்த நடிகர்கள், இவங்கெல்லாம் வந்து சமுதாயத்துக்காக நாங்கள் வந்து உழைச்சிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நடிகர்கள் இருக்கக்கூடிய தமிழ் இண்டஸ்ட்ரியில் இந்த கேரளாலேருந்து மலையாள சினிமாவில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துருச்சு, இன்னைக்கு மொத்த ஊடகங்களும் அதன் பின்னாடி இருக்குது, போகிற இடத்துலலாம் வந்து தமிழ் நடிகர்களை பார்த்து கேள்வி எழுப்புறாங்க அப்படின்னு சொல்லும்போது, பெரிய கலெக்ஷன் மன்னனாக இருக்கக்கூடியவர்கள், மூத்த நடிகர்களாக இருக்கக்கூடியவர்கள், திரைத்துறையில் நீண்ட காலமாக அனுபவம் பெற்ற இயக்குநர்கள், ப்ரொடியூசர் யாருமே இது சம்பந்தமான விஷயங்களை வந்து வாய் திறக்காமல் இருப்பதற்கு என்ன காரணம்? இல்ல, ஹேமா கமிட்டிக்காக நீங்க இவ்வளவு தூரம் பேசுறீங்க. இங்க சின்மயின்னு ஒரு பாடகி இந்த மீட்டு விஷயத்துல கவிஞர் வைரமுத்து மேல ஒரு பெரிய குற்றச்சாட்டை வச்சாங்க. ஆமா. இன்னைக்கு நீங்க வைரமுத்து வந்து இன்னமும் திமுக மேடைகள்ல அவரை வச்சு நீங்க கவிதை வாசிச்சுட்டு தானே சார் இருக்கீங்க, இல்லையா? அப்போ நீங்க என்ன அப்படின்னீங்கன்னா, ஒரு ஆண் அப்படிங்கிறவர் அவர் புகழ் வச்சிருக்காரு, பணம் வச்சிருக்காரு அப்படிங்கிறதுக்காகவே அவர் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனங்களை செய்தாலும் அவர்களுக்கு மேடை போட்டு கொடுப்பதற்கு ஒரு அரசியல் கட்சி அசிங்கப்பட வேண்டுமா இல்லையா? அந்த அரசியல் கட்சியில இப்ப திமுகல வந்து வைரமுத்துவை இன்னமும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த கட்சியில நாங்க பெண் உரிமைக்கெல்லாம் போராடுகிறோம் என்று பேசுகின்ற பலர் அங்க இருக்கிறாங்க. அப்ப அதுல யாருக்குமே வந்து வைரமுத்துவை நாம் மேடை ஏற்றுவதும் அவருக்கு அங்கங்க நம்ம விருது கொடுத்து இருப்பதும் ஒரு அசிங்கமான விஷயம் அப்படின்னு தோணவே இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா, உண்மையிலுமே நம்ம என்ன மாதிரியான ஒரு சமூகத்துல வாழ்றோம் யோசித்து பாருங்க. இப்பவுமே என்ன அப்படின்னா, ஒரு ஆணோடைய மனநிலைமையை மாற்றுவதற்கு ஒரு பெண்ணை வந்து அவர்களுடைய பெர்மிஷன் இல்லாம அவங்கள தொடர்றது அப்படிங்கிறது தப்பு அப்படின்னு ஒரு ஆணுக்கு கத்து கொடுக்கணும், இல்ல அப்படியான ஒரு உணர்வை ஆண்களிடம் ஏற்படுத்த வேண்டும். அது நடிகரா இருந்தாலும் சரி, ஒரு சாதாரண பொதுஜனமா இருந்தாலும் சரி. ஒரு ஆண் என்கிறவனுக்கு வந்து பொண்ணா அவங்களுடைய இஷ்டம் இல்லாம எந்த சூழ்நிலையிலும் அவனை தொடாதரா அப்படின்னு சொல்லி தருவதற்கான ஒரு கரிக்குலத்தை ஒரு கல்வி நிலையங்கள்ல நம்ம ஏற்படுத்தல, குடும்ப அமைப்புகள்ல நம்ம ஏற்படுத்தல, மீடியாவும் அந்த மாதிரியான ஒரு சிந்தனையை கொண்டு வர்றது கிடையாது. ஆனா திரும்ப திரும்ப என்ன சொல்றோம், சட்டங்கள், இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டா எல்லாமே மாறிடும், அப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டா அப்படியே மாறிடும் அப்படின்னா, சட்டம் மட்டுமே இங்க ஒரு தனி மனிதனையோ ஒரு கும்பல் மனப்பான்மையோ, இந்த மாதிரி பாலியல் வல்லுறவை சப்போர்ட் பண்ற இந்த கும்பல் மனப்பான்மை இருக்குது பாத்தீங்களா, அந்த கும்பல் மனப்பான்மையை அது மாத்தவே மாட்டாது. சார் நீங்க வந்து இன்னைக்கு ஹேமா கமிட்டி, ஆனா ஹேமா கமிட்டிக்கு முன்னாடி வந்த அந்த சின்மயி கொண்டு வந்த அந்த மீட்டூல எத்தனை பேர் இன்னைக்கு வந்து பெண்ணுரிமை பேசுகின்ற முற்போக்கு இயக்கங்களில் இருக்கின்ற எத்தனை பெண்கள் சின்மயிக்கு ஆதரவா நின்னாங்க? சின்மயே விக்டிம் பிளேமிங் பண்ணாங்க சார். சின்மய வந்து அவர்களுடைய நடத்தையே திருப்பி அசாசினேட் பண்ணாங்க. அப்போ புகார் சொல்ல வருகின்ற பெண்களையே நீங்க அவர்களை திரும்ப நடத்த கெட்டவர்கள் என்று அவர்கள் மீதுதான் குற்றம் சாட்டுகிறது இந்த ஆணாதிக்க உலகம். இந்த பாயிண்ட்ல தான் நம்ம வந்து இங்க வந்து ஒரு குழு தேவைப்படுது இல்லையா? குழுங்கிறது சார், நீங்க குழு அமைத்தால் மட்டுமே இங்க எல்லாம் சரியாயிடுமா? இல்ல, சினிமா துறைக்குன்னு இப்ப நீங்க சொல்றது வந்து சினிமா துறைக்குன்னு இல்லாம பொதுவாவே பாத்தீங்கன்னா, பெண்களை பாலியல் ரீதியாக பணியிடத்துல நீங்க அட்ராசிட்டி பண்றது தவறுன்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் இருக்கு. அந்த சட்டத்தின்படி நீங்க வந்து ஒவ்வொரு இடத்துலயும் வந்து ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணணும். இந்த மாதிரி பாதுகாப்புக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி புகார்கள் வந்தா அது விசாரிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு கமிட்டிகள் ஃபார்ம் பண்ணி தான் ஆகணும். இப்ப கல்லூரிகள்ல நீங்க வந்து இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டின்னு ஒண்ணு கொண்டு வரணும். மற்ற இடத்துல வந்து அந்த விசாரணை கமிட்டி ரெஃபர் பண்ண மாதிரி எல்லா இடங்கள்லயும் ஒரு குழு அமைக்கணும். அது இன்ன வரைக்கும் நீதிமன்றங்களிலேயே அமைக்கப்படல. இவ்வளோ பேசுறாங்க இல்லையா, இந்த சட்டத்தை உருவாக்கி அந்த நீதிமன்றங்கள்லயே அப்படியான குழுக்கள் பெரும்பாலான நீதிமன்றங்கள்ல 90% 95% நீதிமன்றங்கள்ல இருக்கதான் செய்யல. இந்த சட்டத்தை எல்லாம் இப்படி எல்லாம் சட்டம் இருக்குது, பெண்களுக்கு பாதுகாப்பா சட்டம் இருக்குன்னு சொல்லி வெளியே வந்து பேசுற மீடியா ஆபீஸ்ல இருக்கா சார்? பத்திரிகை ஆபீஸ்ல இருக்கா இந்த மாதிரி ஒரு குழு? அப்ப குழு போடுங்கன்னு சட்டம் வந்துருச்சு, அதை யாருமே இங்க அமல்படுத்துறது கிடையாது. அப்ப ஒரு பக்கம் வந்து நம்ம என்னன்னா சட்டம் சொல்வதே எக்ஸிக்யூட் பண்றது கிடையாது, இன்னொரு பக்கம் சோசியலா இந்த சமூகத்தில் மக்களிடையே குறிப்பாக ஆண்கள்கிட்டயே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த அந்த குற்றத்தை செய்கின்ற ஆண்மகனுடைய சிந்தனையில் நீங்கள் என்ன மாற்றத்தை கொண்டு வந்தீங்க? நீங்க வந்து இப்படி கமிட்டி போட்டா எல்லாமே மாறிடுமா? ஒரு ஆணுக்கு டேன் இப்படி பண்றது தப்பு, அடிப்படையில இருந்தே இதை வந்து அது அவங்களுக்கு சொல்லி தரணும் அப்படின்றது ஒரு பெரிய. இதுக்கு முன்னாடி வந்து இதே தமிழ்நாட்டுல வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்துச்சு. இது லண்டன்ல இருந்து தமிழச்சின்னு ஒரு அம்மா இங்க வந்து இங்க இந்த திமுக சார்பாக பெரியார் இயக்கங்கள் சார்பாக வேலை பார்க்குற பலர் வந்து பெண்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியிருக்காங்க
அப்படின்னு சொல்லிட்டு இதே தமிழக அரசாங்கத்துக்கிட்ட அந்த அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. இன்ன வரைக்கும் அதன் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை. ஆனா அவர்கள் எல்லோரும் மேடை ஏறி அவர்கள் பெண்கள் நலம் குறித்து, பெண்கள் முன்னேற்றம் குறித்து பேசுகிறார்கள், செயல்படுகிறார்கள். அப்படிங்கும்போது நம்ம எவ்வளவு ஒரு ஒட்டுமொத்த சொசைட்டியாவே நம்ம எவ்வளவு ஒரு பாசாங்கத்தனமானவர்களாக, எவ்வளவு பஸ்ட் ஹிப்போகிராட்ஸா இருக்கிறோம்ன்றத யோசிக்கணும் இந்த நேரத்துல. அப்ப நீங்க திரும்ப திரும்ப இந்த கமிட்டி போடுங்க, கமிட்டி போடுங்க, கமிட்டியால ஒரு இதுவுமே கிடையாது. நீங்கள் ஒரு பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளான ஒரு வைரமுத்துவ கூப்பிட்டு இன்னமும் நீங்க விருது கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, மேடைக்கு மேடை அவரை பாராட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னா யாருக்கு சார் தைரியம் வரும்? இந்த மாதிரி ஒரு பெரிய ஆளு மேல போய் நம்மளை கம்ப்ளைண்ட் கொடுத்தா நம்ம தான் அசிங்கப்பட்டு நிக்கணுமே ஒழிய, கம்ப்ளைண்ட் கொடுத்தவர் மேல எந்த ஒரு ஆக்ஷனையுமே இந்த அரசாங்கம் எடுக்காது. அரசாங்கம் எடுக்காது விடுங்க, அது திமுக அது எப்பயுமே அப்படிதான் கேவலமா செயல்படும். ஆனா இந்த பொது சமூகம் இன்னுமே வந்து வைரமுத்து கிட்ட போய் ஆட்டோகிராஃப் வாங்குற பெண்கள் இருக்கத்தானே செய்யறாங்க. அப்ப இந்த ஒட்டுமொத்த பெண்கள் சமூகம் அந்த வைரமுத்துங்கிற கேரக்டரை மறுதளிச்சுச்சா? இல்ல. சரி, எந்த ஆணக்காவது தைரியம் இருந்து ஏன் சார் இப்படி பண்ணீங்கன்னு யாராவது போய் வைரமுத்துட்ட கேட்கறதுக்கான தைரியம் இருக்கா? அவங்களுடைய புகழ், அவங்களுடைய பணம், அவங்களுடைய அரசியல் பின்புலம் இதெல்லாம் வந்து இந்த மாதிரியான ஆட்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு குறிப்பிடுறீங்க சார். அதாவது புகழ், பணம், வேற என்னென்ன பாசிட்டிவ் பாயிண்ட் அவங்க நினைக்கிறாங்களோ அது எல்லாத்தையும் விட ஒரு கூட்டு மனசாட்சி இந்த சமூகத்துக்கு ஒண்ணு இருக்கும் இல்லையா? அந்த கூட்டு மனசாட்சியும் இந்த சமூகமும் இவங்க சொல்ற எல்லா பணத்தை விடவும் புகழை விடவும் பெரியதானவர்கள். அப்ப மக்கள் இங்க வந்து என்னன்னா, இதே வைரமுத்து வீட்டுக்கு ஏத்தாப்புல போய் 4 மகளிர் சங்கங்கள் போராடி இருந்துச்சுன்னா இந்த பிரச்சனை பேசு பொருளா இருக்கும். இன்னைக்கு நம்ம உட்காந்து வைரமுத்துவை பத்தி பேசிட்டு இருக்கோம். இன்ன வரைக்குமே வைரமுத்து மேல இவ்வளவு பெரிய கம்ப்ளைண்ட் வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு தைரியமான மீடியா வைரமுத்து கிட்ட கேமராவை நீட்டி, மைக்க நீட்டி, ஏன் வைரமுத்து நீங்க இப்படி செயல்பட்டீங்க, உங்களுக்கு வெட்பகமாக இல்லையான்னு சொல்லி இன்ன வரைக்கும் கேட்கின்ற தைரியம் இங்க ஒட்டுமொத்த மீடியால யாராவது ஒருத்தருக்கு வந்திருக்கா சார்? இன்க்ளூடிங் யூ வந்திருக்கா? வரல இல்ல. அப்போ திரும்ப திரும்ப இப்படி ஒரு பிரச்சனை வருவதும், அதுக்கு ஒரு கமிட்டி போடுவதும், அந்த கமிட்டியை பத்தி விசாரிப்பதுனால் என்ன பயன்? அப்போ ஒட்டுமொத்தமாக ஒரு சமூகத்தோட மனநிலையை, குறிப்பாக நீங்க ஆண்களுக்கு அப்ரஸருக்கு சொல்லிக் கொடுங்க, ஒரு பெண்ணை நீங்க பாலியல் ரீதியாக அவளுடைய சம்மதமின்றி தொடுவது தப்புன்னு சொல்லி கொடுக்காத கல்வி நிறுவனங்கள்ல நீங்க ஒரு மனுஷனோட அறிவை வளர்த்து என்ன சார் இது? கண்டிப்பா குழந்தையில இருந்தே, ஸ்கூல் பருவத்துல இருந்தே வந்து அதை பண்ணணும் அப்படின்னு சொல்றீங்க.